ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது. போன செவ்வாய்க்கிழமைக்கு கால்நாட்டி இந்த செவ்வாய்க்கிழமைக்கு காளியம்பாளுடைய அருளால் சிறப்பாக கொடை திருவிழா நடந்தது. அது 26வது வருஷம் கொடை விழா. பார்த்தீங்கன்னா 7 நாளும் அம்பாளுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனைன்னு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கணபதி ஹோமம்லாம் வளர்த்தாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தா சாமின்னு சொல்லி மகா சரஸ்வதி யாக வேள்வி பூஜைலாம் நடந்தது. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கமோ இல்லையோ, படிப்பை நம்ம கொடுத்துடணும் பிள்ளைகளுக்கு. அந்த படிப்பு தான் பிள்ளைகளை வாழ வைக்கும். நான் ரொம்ப அருமையாக சாமி இந்த தடவை கும்பிட்டேன். உங்களுக்கு கோயில் கொடைலாம் பார்க்க பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாழ்க்கைலாம் நல்லா சந்தோஷமாக போனால் சாமி துணை கண்டிப்பாக வேணும்னு நான் எப்போதுமே நினப்பேன். எனக்கு சாமி நம்பிக்கை நிறைய உண்டு. அப்புறம் சொடலமாட சாமியெல்லாம் இந்த தடவை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார். அவரையுமே நான் நல்லா கும்பிட்டுக்கிட்டேன். நீங்களுமே கும்பிட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருந்து இசை கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேளம், தாளம், ஆட்டம், பாட்டம், வில்லு பாட்டு, தங்க ஸ்வரங்கள்னு இசை நிகழ்ச்சி பார்த்துக்கோங்க. இசை நிகழ்ச்சி இப்போ முருகர் பாட்டு பாடுறாங்கன்னா அப்படியே முருகர் வேடம் அணிஞ்சு வராங்க. அப்படியே எனக்கெல்லாம் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு, இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, பாட்டு கச்சேரி பார்க்குறப்போ நமக்கு எம்புட்டு பானிபூரி வேணுமோ அம்புட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இன்னிசை கச்சேரியை அழகாக காது குளிர கேட்கலாம். உண்மையிலே 7 நாள் அன்னதானமுமே சிறப்பாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா முளைப்பாரெல்லாம் எடுத்து ரதத்தில் அம்பாலை வச்சுட்டு ஊர்வலமாக 1 மணி நேரம் சுற்றிட்டு அப்படியே கோவிலுக்கு அம்பாலை ஊஞ்சலில் வச்சு ஆட்டினாங்க. உண்மையிலே கோயில் கொடை இந்த தடவை ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு கோயில் கொடைலாம் பார்க்க பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.